அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தொண்டாமுத்தூர் பகுதியில் இன்னும் பல பகுதியில் விவசாயிகள் சொந்த இடத்துல இப்ப விவசாயிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாலை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு 10 சட்டி ஒரு மண் எடுத்தாங்க கூட வழக்கு போட்டு 10 லட்சம் 15 லட்சம் கேஸ் போட்டிருக்காங்க. இது கடந்த ஆட்சியில் நான் கவன தீர்மானம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் எடுக்கிறது அந்த கேஸ் போட்டதெல்லாம் அப்படி இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு மண் வந்து சட்டத்துக்கு புறம்பா எடுக்கிற மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்க மாற்று கருத்து இல்லை. ஆனால் விவசாயிகள் 1 ஏக்கர் வச்சிருக்காங்க. 1 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் ஃபைன் போட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அதை கண்டிப்பா அந்த வழக்கு எல்லாம் விடுவிக்கப்பட்டு கண்டிப்பாக மண் எடுப்பதற்கு நீங்க எல்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டு, அதே போல விவசாயிகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர்ல G2 ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர்ல சைட் போட்டிருக்காங்க. இது பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உடைச்சு எடுத்திருக்காங்க. அதே போல வனவிலங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி, மான்கள் எல்லாம் கொல்லப்பட்டு சட்டத்துக்கு புறம். இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விசாரணை வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்னைக்கு வந்து சாதாரணமா விவசாயிகள் மேல வழக்கு, ஆனா G2 எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது நடந்ததுதான். எங்க அவர் மாவட்டம் எங்க மாவட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே போல முடிச்ச ஹாக்கா பிரச்சனை வந்து கோவை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் G2 நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. அதே போல ஹாக்கா கோவை மாவட்ட மலையடிவாரத்தையொட்டி பேரூராட்சிகள், ஊராட்சிகள் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த ஹாக்கா உங்களுக்கு தெரியும். கடந்த முறையே வந்து நாங்க ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் கிளியர் பண்ணி ஃபைனலா மூவ் பண்ணோம். அது கடந்த ஆட்சியில் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதை நீங்க வந்து கண்டிப்பா விடுவித்தரணும். எங்க தொண்டாமுத்தூர் தொகுதியில் நரசிபுரம், தென்னமல்லூர், தேவராயபுரம், இக்கரை, போலுவாப்பட்டி, ஜாயநாயக்கம்பாளையம், வெள்ளிமலைப்பட்டினம், மத்துராயபுரம், தென்கரை, ஆலாந்துறை, போலுப்பட்டி, சுண்டகாமத்தூர் பல பகுதி இருக்கு. அதே போல கிணத்தூர் தொகுதி, மதுக்கரை, எட்டிமடை, கவுண்டமலை, மேட்டுமலை பல தொகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா ஆக்காலிருந்து விடுவிட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தையும் கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். அதையும் நீங்க செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல மதுக்கரையில் பாலக்காடு மேட்டில் மரப்பாலம் ஒரு ஏரியா இருக்குது. நாங்க இவ்வளவு பாலங்களை கட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லா பாலங்களும் கட்டியிருக்கிறோம். 50 ஆண்டு அல்லாத வளர்ச்சி கழக ஆட்சியில் கொடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு பாலத்தை திமுக ஆட்சியில் ரிப்பேர் பண்றதுதான் ரயில்வே மாமலம். 4 வருஷமா இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேரளால அந்த மதுக்கரையில் அந்த பாலம் இருக்குது. மரப்பாலத்தில் கேரளால இருந்து டெய்லி நிறைய வாகனங்கள், வியாபாரிகள் கோயம்புத்தூருக்கு டெய்லி வருவாங்க. இன்னைக்கு 6 கிலோமீட்டர் சுத்தி வந்திருக்காங்க. 4 வருஷமா ரிப்பேர் பண்ற பாலத்தையே பண்ணிட்டு இருக்காங்க. அதையாவது நம்முடைய அரசு உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் சரி செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல வெள்ளூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 15 நிமிடம் வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 61 ஏக்கர்ல நாங்க நிதி ஒதுக்கி கொண்டு வந்து 55% பணி முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க திமுக ஆட்சியில. அதை வந்து கண்டிப்பா இன்றைக்கு தாவேக அரசு அதை செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, இரு துறைகளும் இன்னும் சில கோரிக்கை இருக்கு. அதை நான் பதிவு பண்ணிக்க. துறைகளும் திமுக அரசால் வந்து 2 துறைகளும் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி ரெண்டுமே ஒன்னாதான் இருந்தது. தொடர்ந்து கடந்த திமுக ஆட்சியில் 2 தனித்தனி அமைச்சு இதுக்கு பிரிச்சிருக்காங்க. அது எப்பவுமே ஒன்னா இருந்தா யாரு அமைச்சர் இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் கட்டுப்பாடு நகராட்சி நிர்வாகம் இருக்குது. ரவி புசியானந்த் தலைமையில் அது இருக்கு. யார் இருந்தாலும் ஒன்னா இருக்கும்போது அது நிறைய செயல்பாடுகள் வந்து ஈஸியா இருக்கு. நான் இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி எல்லாமே தொடர்ந்து அப்படித்தான் இருந்தது. திமுக ஆட்சியில் 2 பிரிச்சாங்க. ஆகவே இது மக்களுக்கு சேவை செய்ய உதவியாக இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, சென்னை, கோவை மற்றும் பிற மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் முக்கிய அடிப்படை வசதிகளான சாலைகள், குடிநீர் திட்ட பணிகள், அதே போல சாக்கடை வசதிகள், மழைநீர் வடிகால், சுகாதார பணிகள் மற்றும் தெருவிளக்குகள் ஆகியவற்றை தமிழகம் முழுவதும் நிறைவேற்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு ரூபாய் 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகை போதுமானதாக இல்லை. கூடுதலாக இந்த துறைக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். ஏன்னா இதுதான் சர்வீஸ் துறை, நேரடியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய துறை.
அதே போல கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் சாலை அமைப்பது, அதே குடிநீர் திட்ட பணிகள், அதே போல பார்த்தீங்கன்னா அப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இதுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றுவதற்கு மத்திய அரசுடைய விருதுகள் கிட்டத்தட்ட 143 விருதுகளை அம்மாவுடைய அரசு பெற்றது. அதே போல உறுப்பினர் மழைநீர் நன்றி சொல்லி முடிச்சிருங்க. மழைநீர் சேகரிப்பு கொஞ்சம் டைம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவி அம்மாவில் கொண்டு வந்து அற்புதமான திட்டம். இதுலயும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு மானிய கோரிக்கை 34 பக்கத்துல 31 பக்கத்துல கொடுத்திருக்கீங்க. இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு 20 அடி சென்னையில் மட்டும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அம்மா இருக்கும்போது கட்டாயம் எல்லா பில்டிங்க்கும் அரசு பில்டிங், அதே போல பிரைவேட் பில்டிங் எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்க. அதே போல இந்த அரசு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை சிறப்பான முறையிலே செய்வன் சொல்லியிருக்கிறீங்க, செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.